ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கத்தவிருக்ஷா வழங்கும் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு மார்கழி உற்சவத்தில் ஹனுமத் ஜெயந்தி ஸ்பெஷல். எம்பெருமானுடைய பரம பக்தர்களுள் ஒருவரான அந்த ஆஞ்சநேயர் ஹனுமான் திரு அவதாரம் பண்ண நாள் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ஹனுமத் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் என்ன பார்க்க பொருள் கேட்க பொருள் அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிஷிதா குட்டி ஹனுமான் சாலிசா எப்படி தோன்றித்து, யார் அதை எழுதினா, என்ன மாதிரி சூழ்நிலையில் ஹனுமான் சாலிசா எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் சாலிசா பாட போகிறா. நம்ம எல்லாரும் நிஷிதாவோடு சேர்ந்துண்டு அந்த கதையும் தெரிஞ்சுண்டு ஹனுமான் சாலிசாவையும் கேட்டு அனுபவிக்கலாம். வணக்கம், என் பெயர் நிஷிதா. நான் இன்னைக்கு ஹனுமான் சாலிசான்னு ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறேன். ஹனுமான் சாலிசா யார் எழுதினா, எப்படி எழுதினாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஊர்ல ராம்போலேன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆனா எல்லாரும் அவரை துளசிதாசர்னு கூப்பிடுவாங்க. அப்ப துளசிதாசர் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுவான்னு ஒரு ராஜா கேள்விப்பட்டாரு. அந்த ராஜா பேர் அக்பர். அக்பர் துளசிதாசரை அவரோட பேலஸ்க்கு கூட்டிட்டு போய், இந்த மாதிரி நீ எனக்கு மிராக்கல் பண்ணி காட்டுன்னு சொன்னோடனே துளசிதாசர், எனக்கு எதுவும் மிராக்கலும் தெரியாது, எனக்கு ராமநாமம் தான் தெரியும்னு சொன்ன உடனே அக்பருக்கு கோபம் அவர் துளசிதாசரை ஜெயில போட்டுட்டாராம். அப்ப ஜெயில அவரு தினம் 40 நாள்கள் 40 பேராகிராஃப்ஸ் எழுதினாராம். அதுதான் 40 days எழுதினாராம். அது ஒரு ஹனுமானுக்கு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் முடிக்கும் போது நிறைய குரங்குகள் வந்துடுச்சு அந்த ஊருக்கு. ஆனா அந்த ஊர்ல எந்த குரங்குகளே இல்லையா. அப்ப என்னாச்சா, இந்த மாதிரி அந்த ஊரோட மக்கள் அப்புறம் அக்பரையும் நல்லா தொல்லை பண்ணிச்சா. அப்ப அக்பர் என்னாச்சு, நம்ம ஊர்ல குரங்குகளே இல்லையேன்னு யோசிக்கும் போது ஒருத்தர் இந்த மாதிரி துளசிதாசரை விட்டுடுங்க, எதுக்குடா அப்ப இன்னும் குரங்குகள் நம்மளோட ஊரை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னோடனே துளசிதாசரை விட்டுட்டு, அப்புறம் அவருக்கு அப்பதான் தெரிஞ்சுதான் இவரோட மிராக்கல் என்னன்னு. அதனாலதான் யாரெல்லாம் ஹனுமான் சாலிசா சொல்லும் போது அவருக்கு நாலேஜும் அண்ட் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். நன்றி. புத்திர் பலம் யசோதயம் நிர்பயத்வம் ஆரோகதாம் ஆஜாத்யம் வாக்படுத்வம் ஷ ஹனுமாத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுரு சுதார பரணௌ ரகுவர விமலய ச ஜோதாயக பலசார புத்திஹீன தனு ஜானகை சுமிரௌ பவன குமார் பல புத்தி வித்யா தேவ் மோய் அனௌ கலேஷ விகார். ஜெய ஹனுமான ஞான குண சாகர ஜெய கபி சதி லோக உஜாகர ராம தூத அத்துலித பலதாಮ அஞ்சனி புத்திர பவன சுத நாம மகாவீர दिक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंजन बरन पिराज सुवेश
केश आतवज्ज औध्वजापि राजे कान्ते मो न जनेयो साज संकट सुवन केसरी नंदन तेज प्रताप जगबंदन विद्यावान गुणी अति सातुर राम काज करिबेको आतुर प्रभु चरित्र कर सुनिबेको रसिया रामन पन सीता मन पसिया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की सूक्ष्म रूप धरि सिय निजियावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहारे रामचंद्र के काज संवारे राय संजीवन लखन जियाए श्री रघुपीरा शिवर लाए रघुपति कीन्हे भगत बढ़ाई तुम मम प्रिय बरदई समबाई सहस बदन तुमरो जस गान अस पर श्रीपति कंठ लखान सनकादिक ब्रह्मादि मुनीसा नारद सारद हिताहिसा यम कुबेर दिक्पाल जानते कवि को दिग कह सके कहांते तुम उपकार सुग्रीव ही कीन्हा राम मिलाय राजपत दीन्हा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की तुमरो मंत्र विभीषण माना लंकेश्वर भय सब जग जाना युग सहस्रो जल पर भानु लील्यो दाहि मधुर बल भानु प्रभु मुद्रिका मेलि मुख माहि जल दिलांगी कय असुर जनाहि दुर्क्रम काज जगत के जेते सुगमानो ग्रह तुम्हारे तेते राम तुआरे तुम रघुवारे हो जनहान्या पीड़ पैसारे सब सुलहे तुम्हारे सरना तुम रक्षक कागो तो डरना आपन तेज सम्हारो आपे दीनो लोक हंकते कान पे भूत पिशाच कट नहीं आवे महावीर जब नाम सुनावे राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की नासे रोग हरे सब पीरा जपत निरंतर हनुमत बीरा संकट ते हनुमान छुड़ावे मन क्रम भजन ध्यान जो लावे सब पर राम तपस्वी राजा दिन के काज सकल तुम साजा और मनोरथ जो कोई लावे दासु अमित जीवन पल पावे चारों युग प्रताप तुम्हारा हे प्रसिद्ध जगत उजियारा साधु सद्द के तुम रघुवारे मन असुर निकंदन नाम तुलारे अष्ट सिद्धि नवनिधि के दाता अस पर दीन जानकी माता रामन सायन तुम्हारे पासा सदा रहो रघुपति के दासा अष्ट सिद्धि नवनिधि के दाता अस पर दीन जानकी माता राम रसायन तुम्हारे पासा सदा रहो रघुपति के दासा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की तुम भजन
राम को पावे जन्म जन्म के दुख बिसरावे अंत काल रघुपति पुर जाय जहाँ जन्म कई भक्त कहाय और देवता सिद्धन धरहि हनुमत सेम सर्व सुख धरहि संकट हरे मिटे सब पीरा जो सुमिरे हनुमत बलबीरा जय 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 हनुमान गोसाई जय 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 हनुमान गोसाई कृपा करगु गुरुदेव की नाय यतु सतपाल पाठ करोय नितनि बंदी महासक होय जो यग पढ़े हनुमान चालीसा होय सिद्धि साकी गौरीसा तुलसीदास सदा हरि चेरा गीज नाद हृदय माडेरा गीज नाद हृदय माडेरा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की नंजी நிஷிதா, நீ துளசிதாசருடைய ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜெய் போலோ ஹனுமானுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. உன்னுடைய கதையை நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா ரசித்தோம். ஹனுமான் சாலிசாவும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு வார்த்தையும் பாடியிருக்க நீ ரொம்ப நல்லா இருந்தது. நிஷிதாவுடைய ஹனுமான் சாலிசா ஸ்டோரி அண்ட் ஹனுமான் சாலிசா சாங். தேங்க்யூ வெரி மச் டு நிஷிதா அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஆஞ்சநேயருடைய பரிபூர்ணமான அருள் அனுகிரகம், அவர் அந்த குழந்தைக்கு நிறைய தைரியம் பலம் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸ்ரீராமனின் நாமம் சொன்னால் ஓடி வருவான் ஹனுமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராம நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் இருந்துட்டே இருப்பார். ஹனுமத் ஜெயந்தியான இன்னைக்கு மட்டும் இல்லை, தினம் அந்த ஆஞ்சநேயரை ஹனுமானை நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், மார்கழி உற்சவமில் இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே நன்னா பார்த்து ரசிச்சிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறா அதை பார்க்கணும்னா எல்லாரும் காத்துருங்கோ. தினம் காத்தால மார்கழி மலர் நிகழ்ச்சியில் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சி வருது. கண்டிப்பாக அதையும் பாருங்கோ. திருப்பாவை பாசுரம், அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவமும் எல்லாரும் அனுபவிங்கோ. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.